கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு தரமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். தீபா வந்து அம்மனா மாதிரி ரம்யாவை வந்து பீப்பாக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பக்கம் ரம்யாவை வந்து தீபாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே இங்கே சேகர் வந்து பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிகாரம்லாம் எல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து என்னம்மா எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும், நீ ஒன்றும் பயப்படக்கூடாது அப்படின்னோடனே தீபா வந்து டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா அம்மனா மாறிடுறாங்க. மாறினோன்னே பேசுகிறாங்க, ஆமாம் நான் எதுக்கு பயப்படணும் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அப்படின்னோடனே, நீ நல்ல ரொம்ப தைரியமான பொண்ணுதாம்மா, உன் அத்தைக்காக வந்து நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுறல்ல அப்படின்னோடனே, நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன், எனக்கு பதிலாக தான் என் பக்கத்தில் இருக்காளே என் தோழி, அவள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, ஆமாம் பரிகாரம் நீ தானம்மா பண்ண போகிற அப்படின்னோடனே பீப்பாக்குள்ளே அப்படின்னோடனே, நான் ஏன் வந்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் செய்யணும், எனக்கு பதிலாக தான் என்னோடய அருமை தோழி ஆறுயிர் தோழி பக்கத்தில் இருக்கால ரம்யா தான் வந்து இந்த பீப்பாக்குள்ளே போக போகிறா அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னா வந்து என்னடா இது நம்மளை உள்ளே போகணும்னு சொல்கிறான், இவ செம பிளான் போட்டு வச்சுருக்கா போலையே அப்படின்னோடனே தீபா அப்படின்னு கத்துறாங்க. கத்துனோடனே என்ன ஓவர் சவுண்டாக இருக்கு, பேசாமல் உள்ளே போ, என்ன தீபா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, நீ இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ தான் உள்ளே போகணும், உன் கயிறை நான் தான் பிடிச்சிப்பேன் நல்லபடியாக, சொல்கிறத செய்கிறியா இல்லையா அப்படின்னோடனே ரம்யாவுக்கு வந்து ஒன்றும் தெரில. தீபாவோட கண்ணை பார்த்தோன்னே தீபா சக்தி வந்து கண்ணிலேருந்து சக்தி வந்து இந்த பக்கம் ரம்யா வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து சேகரால் ஒன்றும் புரியலை, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரம்யா வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தீபா வந்து இங்கே கயிறை பிடிச்சி உள்ளே வந்து தள்ளி விடலான்ட்டு கிட்டக்க போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் கார்த்தி வந்து அங்கே ரெசார்ட்லேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா கார்த்தி நாளைக்கு வந்து பிடிச்சிடலான்னு சொன்னீங்க எல்லா ஆட்டத்தையும், என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ராஜா கேட்டோன்னா, நீ இன்னும் கவலைப்படாத, ஆல்ரெடி வந்து நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம், யார் என்ன பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும், கையும் களமாக பிடிக்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம முன்னாடியே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்க கூட அவங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு, யார் அப்படின்னு இதெல்லாம் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு, எனக்கு தெரியும், நான் உனக்கு காட்டுறேன், இப்போ சொன்னால் அவள் தப்பிச்சிருவா, அவள் தப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்போ வந்து அவள் வந்து பொண்ணா அப்படின்னு கேட்டானா, ஆமாம் அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே கார்த்தி கார் எடுத்துகிட்டு இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து தீபா வந்து கிட்டக்க வந்து தீபா வந்து ஏதாவது பண்ணு அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிற மாதிரி வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கட்டையை எடுத்துகிட்டு வந்து சேகர் வந்து தீபா கிட்டக்க வரலான்னு பார்க்குறாங்க. தீபா ஒரு இப்படி பார்க்குறாங்க பாருங்கள், பார்த்த பார்வையிலேயே காற்றுல வந்து அவரோட தாடி இது எல்லாமே பறந்து போயிடுது, அவர் ஓரமாக பறந்து போயிடுறாங்க. தீபா கையை காமிச்சு கண்ணை காமிச்சோன்னே போய் கீழே வந்து மரத்துக்கிட்ட விழுந்துடுறாரு. விழுந்தோன்னே வந்து தலை சுற்றி அங்கேயே கிடக்காங்க. இங்கே ரம்யா வந்து என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் டக்குன்னு ஒரு யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது ரம்யாவுக்கு, ஐயோ நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.